அண்மையிலே 1 டிசம்பர் மாதம் ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை ஒன்று ஏற்பட்டது என்னவென்று சொன்னால், இப்போ ஒரு நெடுந்தூர பிரயாணத்திலே ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை ஒன்று ஏற்பட்டது என்னென்னு சொன்னால், மாலை ஒரு 6 மணி அளவு இருக்கும் வவுனியா பிரதான பஸ் நிலையத்துக்கு அருகே பிரதான வீதியிலே ஒரு சிடிவி பஸ் உண்டு. BN NB 9185 இலக்கமுடைய ஒரு பஸ் உண்டு, சிடிவி பஸ் உண்டு. அதில் தரித்து நின்றது. இப்போ நான் யாழ்ப்பாணம் போக வேண்டிய தேவை இருந்த காரணத்தால் நான் அது தொடர்பில் அவர்கள்ட்ட வினாவிய போது அது யாழ்ப்பாணம் போகும்னு சொன்னதால் நான் அதில் ஏறி அதில் ஒரு பற்றுச்சீட்டை நான் காசை கொடுத்து பற்றுச்சீட்டையும் பெற்றிருந்தேன். அதுக்குரிய பற்றுச்சீட்டுன்ற புகைப்படம் இதில் இருக்குது, ஒரிஜினல் என்னட்ட வீட்டை இருக்குது. அந்த இதுபடி நான் அந்த பிரயாணத்தை நான் அந்த பஸ்ஸில் மேற்கொண்ட போது இடையிலே நான் தொடர் பயணங்களில் இருந்த காரணத்தால் ஒரு அசதி காரணமாக நான் சாதுவாக கண்ணயந்து விட்டேன். கிட்டத்தட்ட கிளிநொச்சியை பஸ் நெருங்கிய போது நான் ஒரு முழிப்பு வந்த நேரம், ஒரு பஸ்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் தெரிஞ்ச மாதிரி எனக்கு இருந்த அந்த ஆட்டங்கள் அதெல்லாம் சேஞ்ச் இருந்த மாதிரி இருக்கு. நான் ஒரு முழிப்பு வந்து பார்த்த போது திடீரென்று கண்டக்டர் கேட்டார், இங்கே ஒரு ஆள் இருக்குது என்று சொல்ல, நான் என்ன விஷயம் என்று கேட்க, சிங்களமா தமிழாண்டு கேட்டினோம். நான் என்ன பிரச்சனை என்று கேட்க, இல்லை இப்படி கிளிநொச்சி மட்டும்தான் வரும், உங்களுக்கு நாங்கள் அடுத்த பஸ்ஸில் கதைச்சி விட்டுருக்குறோம், நீங்கள் அந்த டிக்கெட்டை கட்டி போகலாம்ன்ற மாதிரி சொல்லிச்சினேன். அப்போ நான் சரியென்று போட்டு, எனக்கும் அந்த விளப்பம் தெரியாதானே, இது வரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளையில். அப்போ சரி என்று சொல்லிட்டு நான் அப்படியா இருக்கும் சரியா இருக்கும்னு நினைச்சு நான் தங்கி கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்டில் இதண்டு. அப்போ அதில் தான் தக்கி விட்டுட்டு போனவன். அப்போ அதுக்கு பக்கத்தில் அவன் இந்த டிப்போ இருந்தாபடியா அவள் கிளிநொச்சி டிப்போவுக்கு சொந்தமான பஸ். அப்போ அங்கே போட்டோம் அவன். அப்போ தனியொரு ஆள் நின்றபடியே என்ன இறக்கி விட்டு. இப்போ அடுத்து வர பஸ் எதுண்டு நான் பார்த்தோன்னே ஒரு கண்டி பஸ் ஒன்று வந்தது. அந்த கண்டி பஸ்ஸில் நான் ஏறி இருந்த நேரம், பயணத்தை தொடர்றதுக்காக இருந்த நேரம், கண்டக்டர் என்ன கேட்டார், நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டீங்களோன்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லை இப்படி இதுதான் பிரச்சனை, இப்படி அவர் சொன்னவேன்னு சொல்ல அவர் டிக்கெட்டை வாங்கி பார்த்தார். பார்த்துட்டு சொன்னார், இல்லை அது அப்படி இல்லை, நீங்கள் டிக்கெட் எடுக்கத்தான் போகணும்னு சொன்னாங்களே. அப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்காக ஒரு 260 ரூபா பெறுமதியான டிக்கெட்டை நான் மீள எடுக்க வேண்டிய. அப்போ மொத்தமாக நான் கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபாய்க்கு கிட்ட நான் டிக்கெட் மேலதிகமாக அந்த பிரயாணத்துக்காக செலவழிச்சிருக்கிறேன். யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியாவுக்கு, வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு ஒரு டிக்கெட் நிலவரம் தானே இருக்க முடியும். ஆனால் நான் 2 மடங்கு செலவழித்து போக வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். என்னென்னு சொன்னால், இவர்கள் அந்த பிரயாணிகளுடைய பயணம் தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபை சரியான ஒரு கவனத்தில் இல்லையென்ற ஒரு குற்றச்சாட்டு தான் என்னட்ட இருக்குது. என்னன்னு சொன்னால், ஒரு அந்த கண்டக்டராவது எங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி இருக்கலாம். சொல்லியிருந்தால் நாங்கள் அதை காசை கொடுத்து போறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் ஒரு பயணத்துக்காக 2 தடவை டிக்கெட் எடுக்கிறன்றது வந்து ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை. இன்றைக்கு நாடு இருக்கிற நிலைமையில யோசிச்சு பாருங்க, ஒரு பஸ் டிக்கெட்டுக்கு கணக்கை யோசிச்சு தான் நாங்கள் எடுக்க வேண்டிய, பயணத்தையே யோசிச்சு தான் செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நாட்டில் எத்தனையோ மாற்றங்கள், ஊழல் இல்லை, அது இல்லை எல்லாம் கணக்க சொல்லினோம். ஆனால் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நடந்த சம்பவத்தால நான் மட்டும் இல்லை, இன்னும் கன பேர் பாதிக்கப்பட்டீங்க, கன பேர் இதை வெளிப்படுத்த முடியாம இருக்கணும். ஏன் எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை, ஏன் எங்களுக்கு இந்த வீண் முரண்பாடுகள்ன்றதுக்காகத்தான் கன பேர். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறேன், இந்த காசுக்காக இல்லை. அந்த காசு என்பதற்கு அப்பால என்ன போல கன பேர் பாதிக்கப்படக்கூடாத நல்ல எண்ணத்துல உரிய தரப்பினர் இதுல விரைஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் என்ற ஒரு கோரிக்கையோட தான் நான் இதை ஊடகங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன். அநேகமாக வந்து இந்த தூர பயணங்கள்ல வந்து கொழும்புல இருந்து வர பஸ்ஸுகள் ஆகட்டும், எந்த தொலைதூர பஸ்ஸுகள் ஆகட்டும், அநேகமாக இந்த சிடிவியில் வந்து இந்த நடைமுறை அநேகமா பாதிக்கப்படுற தன்மை கூடுதலா இருக்குன்னு சொன்னா, அரச சேவை என்ற ரீதியில மக்கள் நம்பிக்கையோட ஏறினும். ஆனா அவர்களுடைய அந்த பயண போக்குவரத்துன்றது அநேகமாக கொழும்புல இருந்து வவுனியா வரைக்குமான தூரமாகத்தான் சில வேளைகள்ல இருக்குது. ஆனா அவர்கள் யாழ்ப்பாணம் மட்டும் போகலாம்ன்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டி ஆக்கள்கிட்ட அந்த டிக்கெட்டுக்குரிய காசுகளை வாங்கி கொண்டு ஏத்தினோம். எல்லா பயணிகள்டையும் வந்து காசு மேலதிகமா இருக்காது. அநேக கஷ்டங்களோட ஏதோ ஒரு தேவைக்காக அல்லது ஏதோ ஒரு வேலையை நிறைவு செய்யறதுக்காகத்தான் தொலைதூர பயணங்களுக்கு போவினோம். இப்ப போயிட்டு வரைக்க அவட்ட காசு மட்டுமட்டா இருந்தால் வந்து அந்த டிக்கெட்டுக்கே சில வேளையில காசு போதுமா இருக்கும். இரவு நேர பயணத்துல சாப்பாட்டை தவித்து வாராக்களும் கிண பேர் இருக்கணும். இப்ப அப்படி இருக்க அந்த டிக்கெட்டுக்கு இன்னொரு சிலவை வவுனியால வச்சு செய்யணும் அல்லது கிளிநொச்சியில வச்சு செய்யணும்னு சொன்னா உண்மையாகவே பயணிகள் பாவம். அவ இப்படி ஒரு வருமானம் உழைக்கிறதுக்கான ஒரு மிஸ்யூஸ் பண்ற வேலையை இலங்கை போக்குவரத்து சபை எந்த ஒரு சாலையாக இருந்தாலும் சரி அவர்கள் நிறுத்த வேணும். ஏனென்றா அரச சேவையில இருக்கிற மக்கள் வைக்கிற நம்பிக்கையை இவர்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதான் எங்களோட கோரிக்கை. ஏனென்றா இப்ப இந்த காசு மட்டுமட்ட ஏறுற ஒரு பயணி
இடையக்குள்ள ரக்கி விடையக்காத ஒரு நள்ளிரவு வேலையாக இருந்தால் அது இரவு வேலையாக இருந்தால் அவருக்கு அந்த இடமே தெரியாம இருந்தால் அவருடைய உளவியல் ரீதியான பிரச்சனை எப்படி இருக்கும் என்றதை யோசிக்கணும். அல்லது அவருக்கு ஏற்படுற பாதிப்புகளுக்கு இந்த இலங்கை போக்குவரத்து சபை இந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் நிச்சயமாக பதில் சொல்வார்களா? எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு போய் இன்றைக்கு வாய்மூடி மௌனியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா முறையிட சொல்லுகிறார்கள். ஆனால் முறையிட்டாலும் தீர்வு இல்லை, சமாளிப்புகள் தான் போய் கொண்டிருக்கு. ஆகவே இந்த பொருளாதார இக்கட்டான நிலைமையில மக்கள் வாழ்கிற சூழல்ல அவர்களுடைய வயிற்றில் அடிக்கிற வேலையை தயவு செய்து இலங்கை போக்குவரத்து சபை நிச்சயமாக நிறுத்த வேணும் என்றதான் என்னுடைய கோரிக்கை.